ஸோ அடுத்தது while ஆக்டிவிட்டி பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்து do while ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? do while ஆக்டிவிட்டி நத்திங், இட்ஸ் சிமிலர் டு while ஆக்டிவிட்டி தான். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன எதுக்காக அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. இந்த while ஆக்டிவிட்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், என்ன ஆட் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரியல் டைம் சினாரியோ வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கெங்கே என்னென்ன வந்து கால் பண்ணணும். அதே மாதிரி எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராசஸ் பண்ணும்போது நான் ஜஸ்ட் வந்து ஃப்ளோ சார்ட் மட்டும் தான் கொடுப்பேன். நீங்கள் தான் எந்த இடத்துல while வரும், எந்த இடத்துல லூப் வரும், எந்த இடத்துல if வரும்னு சொல்லி நீங்கள் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த do while ஆக்டிவிட்டியில் ஓகே, ஸோ இந்த do while ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் do while. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். நான் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்பேன். அந்த கண்டிஷன்ஸை செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு அந்த லூப் வந்துட்டு ஐட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுதான். பட் டூக்கும் whileக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, டூக்கும் whileக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, லெட் மீ ட்ராக் திஸ் அபவ். ஓகே, இங்கே பாருங்கள். while என்ன பண்ணுன்னா, நான் ஒரு கண்டிஷன் கொடுப்பேன். அந்த கண்டிஷனை ஓகேங்களா செக் பண்ணிட்டு தான் பர்ஃபார்மே பண்ணும். அப்படி அந்த கண்டிஷன் வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த பார்ட்டை எக்ஸிக்யூட்டே ஆகாது. நம்ம உள்ள என்ன ஆக்ஷன் வச்சிருக்கோமோ அந்த எக்ஸிக்யூஷனே, அந்த ஆக்ஷன் பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகாது. ஓகேங்களா? பட் do while என்ன பண்ணோம்னா, ஒரு டைம் the first time it will execute that particular action, then it will go and check the condition. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இதுல வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் உள்ளேயே ஆக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு போகும். பட் ஆனால் do while வந்துட்டு கண்டிஷனை ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிடும் ஃபர்ஸ்ட் டைமு, தென் தான் கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த while ரிமூவ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த while இந்த இதில் இருக்கிற ஆக்டிவிட்டியை நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். சாரி, காப்பி பேஸ்ட். ஓகே, ஸோ வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து இன்டீஜருக்கு மாற்றுறேன். சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே அதே மாதிரி தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே கீழே வந்து இன்ட் கவுண்டர், மேலே அங்கே என்ன போட்டோமோ அதே மாதிரி தான் இன்ட் கவுண்டர் லெஸ் தென் இன்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ உள்ளேயும் வந்துட்டு அதுதான், இதே சேம் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இந்த whileக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whileல வந்துட்டு கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணுது, அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுது. பட் do whileல ஓகேங்களா ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடும். அந்த ஒரு ஆக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே கண்டிஷனை வந்து செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா ஒரு ரஃபாக ஒரு லாஜிக்கல் திங்கிங் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்கேன். ஓகேங்களா? ஒரு வெப்சைட்டில் நான் ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ யூஸிங் த கிளிக் ஆக்டிவிட்டி. ஓகே, கிளிக் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து எனேபிள் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எலிமெண்ட் எக்ஸிஸ்ட்லாம் ஸ்டில் நம்ம லேர்ன் பண்ணல இன்னும். நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எலிமெண்ட்னா என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட்டு அந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்துட்டு இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகேங்களா? எலிமெண்ட் எக்ஸிஸ்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஓகேங்களா? எலிமெண்ட் எக்ஸிஸ்ட். ஸோ இது வந்து என்ன கொடுக்குன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கும். இப்போ எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா, ட்ரூ ஆர் இஃப் கண்டிஷன்ஸ் போடுவேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ப்ராசஸ். ஓகேங்களா? இஃப் கண்டிஷன்ஸ் போடுவேன். இப்போ இஃப் கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுவேன். இந்த எலிமெண்ட் வந்து, அதாவது நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணேன், ஒரு டெக்ஸ்ட் வந்து அப்பியர் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணதில் வந்து எனக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ரிசல்ட் வரும். அதாவது அந்த டெக்ஸ்ட் இருந்தால் ட்ரூன்னு வரும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே போய் செக் பண்ணுறேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு செக் பண்ணுறேன்.
ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இங்கேயே எக்ஸிட் ஆகிடுறேன். இந்த லூப் வந்து இங்கேயே எக்ஸிட் ஆகிடுறேன். அது வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோவில் நான் காட்டுறேன் எப்படி எக்ஸிட் பண்ணுறேன்னு. நான் எக்ஸிட் ஆகிடுறேன். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணி நான் ஒரு எத்தனை டைம் ட்ரை பண்ணோம், 5 டைம்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, நான் 5 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். 5 டைம்ஸ் வந்து நான் வந்து ஒரு ப்ரௌசரில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன், அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருதான்னு பார்க்குறேன், வரலைன்னா என்ன பண்ணுவோம், நான் வந்து எல்ஸில் போயிடுவேன். கரெக்டுங்களா, வரல அப்படின்னா எல்ஸில் போயிடுவேன். எல்ஸில் போயிட்டு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். கவுண்ட் இன்க்ரிமெண்ட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுவேன். ஓகேங்களா, சப்போஸ் திஸ் இஸ் ஆல்சோ லூப். ஓகேங்களா, சப்போஸ் ஃபர்ஸ்ட் கிளிக்லே, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிளிக்லே எனக்கு அந்த பர்டிகுலர் பட்டன் வந்துட்டு எனேபிள் ஆயிடுச்சு, டெக்ஸ்ட் வந்து எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே போகும், ட்ரூக்குள்ளே போகும். நம்ம ட்ரூக்குள்ளே இங்கேயே வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த லூப் வந்து எனக்கு 5 டைம்ஸ் சுற்ற தேவையில்லை. ஓகேங்களா, இங்கேயே எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் வரல அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 5 டைம்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த டெக்ஸ்ட் வரவே இல்லை அப்படின்னா நம்ம ப்ராசஸை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டூ வைல் வந்து யூஸ் ஆகும்.